ஹலோ, ஹாய், குட் மார்னிங். காலங்காத்தால கிளம்பிட்டோம். வந்து தூங்குனதே 3 மணி. ಸ್ವಲ್ಪ கம்மி மாடி. ಸ್ವಲ್ಪ கம்மி மாடியா? 5 மணி 3 மணிக்கு தூங்கி 5 மணிக்கு எழுப்பி விட்டாங்க. இனி வேலை இருக்கு. 5 மணிக்கு கிறுகிறுன்னு சுற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த மார்க்கெட் சிக்பெட் மார்க்கெட் வந்து ஏர்லி மார்னிங் 5 மணிக்கெலாம் ஓப்பன் ஆகிடும். அதான் கிளம்பியாச்சு. பாய். அடுத்து என்னென்ன அப்டேட் பண்ணோம். ಸ್ವಲ್ಪ ಕಮ್ಮಿ ಮಾಡಿ கிளம்பிட்டோம். இது வரைக்கும் காலையில் நான் கடைக்கு போவதே வந்துருச்சுருக்கேன். ஷாப்பிங்க்கு போய் காலங்காத்தால் 5 மணிக்கு எந்திரிச்சு குளிக்க வச்சு பாய்ஸும் ரெடி ஆகிட்டாங்க. நீங்கள் அப்துல்லா? ஓகே. டேய் இவ்வளோ பெருசு இல்லை நானே வைக்கிறதுக்குடா. படம் போன வருஷம். சரி ப்ரோ போயிட்டு வரேன் ப்ரோ. ஹலோ, அந்த ஆர்பி ரெசிடென்சின்னு போட்டுட்டு வந்தாங்களா? வந்துட்டீங்களா? லொகேஷன் வந்துட்டீங்களா? ஆமாம் சார். இந்த 5 மாடி இறங்குறதுக்குள்ள இது எந்த ஏரியாடா? மருதகளியா? மார்த்தகளிலேருந்து கிளம்பிட்டோம். சிக்பெட் மார்க்கெட்டுக்கு கேப் பிடிச்சி போய்கிட்டு இருக்கோம். ஃபுட்டு கடை இருக்குமாண்ணா? ஃபுட்டா? அந்த ஸ்ட்ரீட்ல சிக்பேட்டಲ್ಲಿ அவுட் வெளியே நீங்க இறக்கி வர இடத்துல. ಸರ್ ಐ ಡೋಂಟ್ ನೋ ತಮಿಳ್. ಕ್ಯಾನ್ ಯು ಸ್ಪೀಕ್ ಇನ್ ಇಂಗ್ಲಿಷ್? ಕನ್ನಡ ಬರುತ್ತಾ? ಮಾತಾಡಿ. ಈಗ ನಿಮ್ಗೆ ಟಿಫನ್ಗ ಆ ರೋಡಲ್ಲಿ ಇಷ್ಟು ಬೇಗ ಯಾವ್ದು ಇರಲ್ಲ. ಅಂದ್ರೆ ಎಲ್ಲ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಹೋಟ್ಲುಗಳು ಇರುತ್ತೆ, ಇಷ್ಟು ಬೇಗ ಇರಲ್ಲ. ಇಷ್ಟು ಬೇಗ ಹೋಗ್ತಾ ಇದೀರಲ್ವಾ, ಇಷ್ಟೊತ್ತಿಗೆ ಸಿಗಲ್ಲ. ಸ್ವಲ್ಪ 8 o'clock ಆದ್ಮೇಲೆ ಸಿಗುತ್ತೆ. ಅದು ಎಲ್ಲಿ ಸಿಗುತ್ತೆ ಅಂತ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. எல்லாத்தையும் அதே மாதிரி 8 மணிக்கு தான் இருக்குமா? சின்ன சின்ன கடையா தான் இருக்கும். நல்ல கடையெல்லாம் 8 மணிக்கு தான் ஓபன் ஆகும். ஏய் கன்னடா மாತಾಡೋಣ. ನಮ್ಮ ಊರ್ಲಿ ಕನ್ನಡ ಮಾತಾಡೋ. ப்ரோ எப்படி நம்ம கன்னடா எப்படி? அவர் சொல்றதே உனக்கு புரியாம தெரிஞ்சுக்குதுங்க. டேய் எனக்கு புரிஞ்சுடா. அதான்டா பொத்தா பொத்துலாம் இல்லினா இங்க தானே. ಇಲ್ಲಿ ನೋಡುನಾ இங்க பாரு. அள்ளினா அங்க அள்ளி இதை வச்சு நீங்க ஒப்பேத்திடலாம். கொடாண்டிகா அப்படின்னு பேசி முடிச்சு. கொடாண்டிகா குடுங்கடா அப்படின்னு. வெயிட் செய்யும் வெயிட் மாடி ரெடி ஆகும்டா அப்படின்னு பேசிட்டு கன்னடம் தெரியும் எனக்கு. நம்ம ஊரு கன்னடம் தத்தக்கா புத்தகம். ஆனா ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. லைட்டா புரியுது. ஆனா படப்படன்னு பேசினா எல்லாருமே மாலை போடுறவங்க பப்புக்கு போனா இப்படி கால வைக்காம இருப்பாங்க. கரெக்ட் தானே. மாலை போடுறவங்க பப்புக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க எப்படி போவாங்க? மாலை போடக்கூடாது. சாமி தரணும். பப்புல போய் ஏதாவது வெஜ் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட தோணும். பப்புல அப்ப வேலை பாக்குறவங்க சூப் போட்டு தான் போடுறோம். திடீர்னு கால்ல புண்ணு வந்துருச்சு அவனுங்க. கால்ல புண்ணு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? சொல்றா குடுமி வேமா கால்ல மிதிப்பாங்க சூப் போடணும். அவங்க எப்படி வேணா புண்ணுனா பாத்துட்டு தானே உள்ள இருந்துட்டான். காலையில கலக்கி கொடுப்பேன். நம்ம ஸ்கூல்ல பேசாம பிடி மட்டும் சூப் போடலாம். நம்ம ஃபேமிலிஸ் வந்துட்டோம். ஃபேமிலிஸ் தம்பி எடுத்துரு என்னத்தையாவது. ஜோசா போட்டிருந்தது கைஸ் ஆக்சுவலா 200 ரூபாய்க்கு வாங்கினா இங்க 100 ரூபாய்க்கு அவன் ஏமாத்திட்டாங்க. இதெல்லாம் ஒரு 10 வருஷம் போட்டு அடிச்சு கலர் உறிஞ்சிச்சுரா. தேடணுமாண்டா, தேடுங்கடா. என்ன பண்ணுன்னு
தேடுறா அடியில தேடுறா ஆகாசு அடியில கையை உள்ள விடுறா எல்லாம் குழந்தைங்களுக்கா தான் வருது இந்தாங்க தம்பி இப்ப வரணும் ஆமாண்டா சேஃப்டி ஜாக்கெட் போலோ பாய் ஆகாஷ் பாய் இதுதான் உள்ள போகணும் சைனால இருந்து இறக்கிருக்காங்க நினைக்கிறேன் ஃபுல்லா சைனீஸ்ல பாத்துட்டு அடுத்த கேப் போடுறோம் அவரே ஜோஸ்வா வீட்டுக்கு போய் தூங்குறோம் நம்மரும் போவோம் நம்ம ஒரு இவரும் போய் தூங்குறோம் இவன் ரூம்ல சமைச்செல்லாம் தருவாங்க இல்லாண்டி அதெல்லாம் கலர் வெளுத்து போயிருக்கா அடி மண்டையில போறாங்க ப்ரோ எடு ப்ரோ தேடணுமாடா தேடுறா டேய் ஆந்திர பக்கம்டா 50 ரூபா சொல்லி 5000 ரூபா செலவு பண்ணி எங்களை கூட்டு வந்திருக்காண்டா இதே காசுக்கு அங்க எடுத்துக்கலாம் நீ ஊருக்கு ஏன்னா நம்ம திருப்பூர்ல இல்லாத திருப்பூர்ல இருந்து இங்கே வருது ஆகாசு இன்னைக்கு எனக்கு 50 ரூபாய்க்கு ஜாக்கெட் எடுத்தார எனக்கு வந்ததுக்கு 50 ரூபாய்க்கு ஜாக்கெட் 50 ரூபாய்க்கு நான் வாங்கி தரேன் 50 ரூபாய்க்கு வாங்கி தரேன் எப்படி பெல்ட் அடிக்கலாம் போறா என்ன சொல்றேன் லேப்டாப் தூக்குடா கேள்றா ஃபர்ஸ்ட் பேக் 950 இங்க நோடி இங்க வரலாம் பரவாயில்லாம இருக்கு ஃபுல்லா மலையாளிஸ் தான் இருக்காங்க 2 பீஸ் 500 ப்ரோ தரேன் कितना भाई 2 பீஸ் 500 இல்ல பாறா வெளிய பக்கா ரெண்டு பேக் 500 டேய் நல்லா தான இருக்கு எங்க நல்லா இருக்கு ஆரஞ்சு கவர் ப்ளூ சட்டை ஓகே அந்த அம்மா கோவப்பட்ட எடுத்து வெயிலுக்கு போட்டா ஹாய் உங்ககிட்ட பேசவே இல்ல ப்ரோ என்னண்ணா வாட்ச் தங்கம்லாம் வாட்ச் எப்படி ஓபன் பண்றது இல்ல அப்படிதான் இல்ல சூப்பரா வாங்க முடியும் எவ்வளவு வாட்ச் எவ்வளவு 250 கோல்டு வாட்ச் 250 பாக்ஸர்ஸ்லாம் வெறும் 50 60க்குலாம் எடுத்திருக்கோம் ட்ராக் பேண்ட்லாம் 100க்கு எடுத்திருக்கோம் ஷூலாம் 400 எல்லாமே நல்லா தான் இருக்கு வாங்கலாம் சும்மா ரஃப்யூஸ் வாங்கிக்கலாம் நைஸ் யூனோ கார்டு அந்த எடுத்து சொல்லிக்கலாம்ல தலைவா லிங்க் இல்ல யூனோ போடவா விளாடலாமா கம்மியாடுவோம் எல்லாமே ஒரே கலர்லயே இருக்கேடா கார்டு அதுக்கு தான்டா கண்ணாடி கழட்டிடா உனக்கு தெரியாம எல்லாம் ஒரே கலர்ல இருக்கான் புது கார்டுனால எல்லாம் அதான் மோசமான நல்ல வேலை இன்னைக்கு போய் அவன்டையும் கன்னடத்துல பேசலாம் சண்டையா தெரிஞ்சு 2-3 இடத்துல நான் சும்மா 360 இப்படி கையில வச்சு நிக்கிறேன் அவனே திருட்டு பொருள் வச்சது வியாபாரம் பண்றாங்களோ பெர்மிஷன் இல்லாம வீடியோ எடுக்கிறியா அப்படின்னு ஒரு இடியட் அப்படின்னாண்டா டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு அதுல அப்பதான் வரேன் அவன் இடியட்னு சொன்னது என்னைய நானே பேசாம வந்துட்டேன் இவன் ஃபர்ஸ்ட் சண்டைக்கு போனேன் இவன் அங்க இருந்துட்டு சண்டைக்கு வந்தானா ஒருத்தர் தமிழ்காரங்களை ப்ரோ நீங்க இதெல்லாம் பிரச்சனை பண்ணாத ப்ரோ ஒண்ணு சேர்ந்து அப்படின்னா அதே மாதிரி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி வந்துட்டோம் தெரியுமா இன்னும் நீங்களும் அவனும் உட்காந்துக்கோங்க பேர் பேரா அவங்க தெரியல நாங்க நெக்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து போட்டுருக்கோம் அப்படியா சரி நீங்க என்னை பார்த்து கத்துக்க நீ அங்க பார்த்தா கத்திட்டு இருப்பேன் ஏது கார்டு இடையில பேசினா எத்தனை முறை மறந்துடுவேன் அமைதியா இருக்கும் எல்லாம் சைலன்ஸ் நம்பர் போடு 2 மேட்ச் வச்சிருக்க பாரு அதுல போடு கரடில எல்லாரும் பாக்குறாங்க அது 2 மேட்ச் போடுறோம் அது தெரியாம உட்கார்ந்திருக்கான் எப்படி கரெக்ட்டா சொல்றாங்க அப்படினு அவனுக்கு முழிக்கிறான் எப்படி கரெக்ட்டா சொல்றாங்க எல்லாரும் பெரிய அப்படினு இல்ல சூப்பர் அடிய மட்டும் பாரு அந்த +4 போடு என்ன கலர் ஒளிச்சு வச்சுக்கோ
என்ன சொல்லு எல்லோ இப்படி தோத்து போயிட்டீங்களே. அதான் ஃப்ராடுக்கார பையன். இப்போ வந்து அது என்னது சிக்பெட்டுக்கு போனோம். சிக்பெட்டில் எதுவுமே விளங்கவே இல்லை. எல்லாமே 50 ரூபாய்க்கு கிடைக்கும் 50 ரூபாய்க்கு கிடைக்கும்னு பார்த்தா அங்கே போய் குப்பை மாதிரி இருந்துச்சு, எதுவுமே விளங்கல. அதனால் இப்போ டெக்ஸ்மார்ட்னு இங்கே ஏதோ ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இங்கே நல்லா இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அங்கே போய் பார்க்கலாம். வெஸ்ட் சைடாடா அது? பெங்களூர் நல்லாவே இல்லடா. என்னது இது? நேம் சன்னா சோர் இருக்கிறோம். சன்னா சோர். சன்னா சோரா? சன்னா ஜோர் 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 சோர் இல்ல, சோர்னா திருடன். சன்னா ஜோர் ஹிந்தில தெரியுமாடா உனக்கு? தோடா 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 தோடாவா? தோடா தோடா. How is it, bro? சூப்பர் ப்ரோ. அந்த அழகு காரமா இருக்கு, ஸ்பைசியா இருக்கு. மிளகா கூட கிடைச்சிட்டா நல்லா இருக்கு. அந்த குணா குணா கேவ் போடுவாங்க. காமிச்சானா? இதுலயே மாடு மாடு இங்க கன்னடத்துல மாடு மாடு. இது நம்ம சென்னை டி நகர் மாதிரி இருக்குது. இங்க டெக்ஸ்மார்ட்ன்ற ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இங்க நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். கையில வச்சுக்கோ. இப்போ வந்து உனக்கு என்ன தெரியுமா, இங்க வந்திருக்கியா இந்த மாலுக்கு? இதான் ஃபர்ஸ்ட் டைமா? சாரி பாண்டி. இந்த மால் யாரோடது தெரியுமா? யாரோடது? இங்க பாரு. எப்படி விஜய் மல்லையாவோட வீடுனா அது? அவனோட மால் அது. எப்படி போக முடியாதுடா ஜோஸ். எப்படி யூஸ் பண்றது இல்லையா? இங்க கட்டி வச்சிருக்கான் பாரு வீட. இது வந்து அவங்க அப்பா வாழ்ந்த வீடா இந்த வீடு. 2000லயே எப்பவும் இடத்த டெவலப் பண்ணணும். அப்போ வந்து இல்ல இது எங்க அப்பா வாழ்ந்த வீடு, எங்க அப்பா வீடு அப்படியே மேல கொண்டு போனீங்கன்னா நீ எப்படினாலும் பண்ணிக்கிறாங்கண்ணா. இந்த வீடு கீழே இருந்துச்சாண்டா, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆர்கிடெக்ட் பண்ணி 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 அந்த மேல அது அது தரையில இருந்த வீடுல அது. ஆனா சர்ப்ரைஸ் பண்றாங்க. நான்லாம் எனக்கு இப்பதான் இந்த ஹிஸ்டரி உட்காந்து ஆனா நான் கேள்விப்பட்டது உன்னால ஏதோ ஆர்கிடெக்ட்ல போனா அப்ப மேல கட்டுன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். கிளியரா கன்ஃபார்மா? ஆமா, அவரே ஒரு இதுல சொல்லிருக்காரு. வீடதான் மேல வச்சிருக்காங்க. ஆல்ரெடி கட்டின வீட புதுசாலாம் மேல கட்டல. புதுசா மேல கட்டல, கீழ இருந்த மேல கட்டுறத விட இருந்த வீட தூக்கிட்டு போய் வைக்கிறதாண்டா கஷ்டம். அப்படியே கீழ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போய் பாட்காஸ்ட்ல சொல்லிருப்பான்டா. பாட்காஸ்ட்ல பாண்டி எப்படி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இங்க இருந்து சாப்பிடுவோமா நம்ம? ஆட்டோடா ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம்டா. நான் சாப்பிடவே இல்லை. நாங்க சாப்பிடவே இல்லையா? சாப்பிட்டு வாங்கடா. முருகர் பார்க்க வந்திருக்கோம். கல்யாணம் சீக்கிரம் ஆகணுண்டு. இது நாக்குல கம்பி குத்துங்க. நாக்கு கம்மி வெக்கையா இருக்கு. அப்ப கழிச்சு போட்டுருவேன். இப்ப கில்லி ரீமேக் எடுப்போம் காலையில. அந்த ஆர்ச்சு கில்லி ரீமேக் எடுப்போம். அந்த மாதிரி ஓடிவா. டேய் அவன் பின்னாடி இது போட்டு ஓடிவா. ஓடிவா. பின்னாடி இந்த கேப் ஏன்னா இங்க பாருங்க. இவன் தான் வந்து அம்பையர். இந்தியன் மேட்ச் அம்பையர் தொப்பி கொடுக்குறான். கார்பெண்டர் பின்ன காட்டுது. பை பை. பேப்பர் பழக்கம்